அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வகுப்பு ஈசாவாஸ்ய உபனிஷதம். இப்போ இந்த பாடத்திட்டத்தில் கடந்த வகுப்பிலே 11 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைய வகுப்பிலே 12வது மந்திரத்திலிருந்து தொடங்கலாம். இப்போ ஈசாவாஸ்ய உபனிஷதம் 12வது மந்திரம். அந்தம் தம பிரவிசந்தி ஏ அசம்போதிம் உபாசதே ததோ பூய இவ அதே தமோ யாவு சம்பூத்தியாம் ரதாஹா. ஈசாவாஸ்ய உபனிஷத்தினுடைய 12வது மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் அருவக் கடவுளை வழிபடுகிறார்களோ, அதாவது அருவக் கடவுள் அப்படிங்கிறது இங்க நம்ம பிரகிருதின்னு புரிஞ்சுக்கணும், அவர்கள் காருளில் மூழ்குகின்றார்கள். யார் உருவ கடவுளை வழிபடுகிறார்களோ அவர்கள் அதைவிட கடுமையான இருளில் துன்புறுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த மந்திரம். இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அருவ கடவுளை வழிபடுகின்றவர்களும் காருளில் மூழ்குகின்றார்கள், உருவ கடவுளை வழிபடுகின்றவர்களும் அதைவிட கடுமையான இருளில் துன்புறுகிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப என்ன சொல்ல வருது இந்த மந்திரம் அப்படின்னு நம்ம டெப்த்ல போய் பார்க்கும்போது, இங்க 2 விஷயத்த இந்த ரிஷி பேசுறாரு. அசம்பூதி சம்பூதி அப்படின்னு 2 விஷயங்கள் பேசுறாரு. அதாவது எது தோன்றியுள்ளதோ அதை சம்பூதி அப்படின்னு சொல்லணும், எது வெளி தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்றதோ அது அசம்பூதி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க சம்போதி அப்படிங்கிறது உபாசனம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இரண்ய கர்ப்ப உபாசனமாக எடுத்துக்கலாம். அசம்போதி அப்படிங்கறத பிரகிருதி உபாசனையாக எடுத்துக்கலாம். இப்படி 2 விதமான உபாசனைகள் இருக்கிறது. அதாவது வழிபடும் முறை, இறைவனை வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்று உருவக் கடவுள், மற்றொன்று அருவக் கடவுள். அப்ப இந்த 2 விஷயங்களும் இந்த ரிஷி இங்க பேசுறார். இந்த மந்திரத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அருவக் கடவுளை வழிபடுகின்றார்களோ அவர்களும் காரிருளில் மூழ்குகின்றனர், உருவக் கடவுளை வழிபடுகின்றவர்களும் அதைவிட கடுமையான இருளில் மூழ்குகின்றார்கள், துன்புறுகின்றார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது யார் பிரகிருதியை மட்டும் உபாசிக்கின்றார்களோ அவர்கள் அடர்ந்த இருளை அடைகின்றார்கள், யார் இரண்ய கர்ப்ப உபாசனையை மட்டும் ஈடுபாடு உள்ளவர்களாக செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மேற்சொன்ன இருளை காட்டிலும் அதிகமான இருளை அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க நம்ம 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது பிரகிருதி, ஹிரண்ய கர்ப்பன், சம்பூதி அசம்பூதி அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறது யாருன்னா பிரம்மா. அதாவது பிரபஞ்சத்தை தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கும் படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரஜாபதியான நான்முகன் என்னும் பிரம்மாவே ஹிரண்ய கர்ப்பன் எனப்படுகின்றது. இப்ப இந்த ஹிரண்ய கர்ப்பன் தான் உலகை படைப்பவனும் மற்றும் ஞான வடிவனும் ஆவான் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம், மூலப்பிரகிருதி. இப்ப இந்த மூலப்பிரகிருதிங்கிறது வெளிப்படாத பேர் இயற்கையின் முக்கிய அம்சமாக இருக்கின்றது. அந்த பேர் இயற்கையின் வெளிப்பாடு தான் இங்க தோற்றம் தான் பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்போ பிரகிருதிங்கிறது என்னன்னா ஒரு பிரதானம், அதாவது அதுதான் மூலம். அந்த மூலத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. அப்ப அதுல இருந்து தான் மகத் அப்படிங்கிற ஒரு சக்தி வெளிப்பட்டது, அதன் வாயிலாகத்தான் இந்த உலகம் விரிந்தது அப்படின்னாலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு சாங்கிய தத்துவம், சாங்கிய மதத்தை சேர்ந்த தத்துவம். இப்ப இந்த ரிஷிகள் நம்முடைய வேதாந்த பாடத்திட்டத்துல வரக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த சாங்கியத்தினுடைய முக்கிய விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அதாவது புருஷன், பிரகிருதி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு வகையில சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடத்துல சாங்கியத்துக்கும் வேதாந்தத்துக்கும் முரண்பாடு வருது அப்படின்னா, இப்ப சாங்கிய தத்துவம் என்ன சொல்லுது, அதாவது இறைவன் இல்லை, கடவுள் இல்லை, அந்த பிரகிருதிங்கிற இயற்கை இருக்கின்றது, அந்த இயற்கையினுடைய தோற்றம் அந்த இயற்கையே பரிணமிக்கின்றது அப்படிங்குது, அந்த இயற்கையே பரிணமித்துக் கொண்டு இந்த படைப்பை உண்டாக்கி விடுகின்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுது, இல்ல அப்படியெல்லாம் ஒரு இயற்கை பரிணமிக்கிற மாதிரி கிடையாது, இயற்கை இயற்கையாகவே, இறைவன் இறைவனாகவே இருக்கிறான், ஆனால் அவனுடைய மாயா சக்தி இந்த பிரபஞ்சமாக விரிகின்றது அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ பிரகிருதியை இவங்க சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மூல பிரதானத்துல தோற்றுவாயாக இருக்கிறதுனால அதவே கடவுளாக வழிபாடு செய்வோம். ஏன்னா அதுதான் நிர்குணமாக இருக்கிறது, அதாவது எந்த ஒரு குணங்களுமற்ற
அருவக் கடவுளாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட கடவுளை அது தோன்றவே இல்லை. அது பிரகிருதி மகத்துக்கு அப்புறம் தான் பிரபஞ்சமாக மாறுது. அப்ப அப்படி தோன்றாத வெளிப்படாத நிலையில இருக்கக்கூடிய மூல பிரகிருதி ஒடுங்கி இருக்கிறது. அது பிரளயத்துல போய் ஒடுங்கி இருக்கிறது. அப்ப எப்ப அது வெளிப்படுகின்றது? மூல பிரகிருதியிலிருந்து வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்படுகின்ற பொழுது என்னவாக மாறுகின்றது? மகத்தத்துவமாக மாறி அதற்கப்புறம் தான் முக்குணங்கள் வருகின்றது. என்னென்ன குணங்கள் வருகின்றது? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள் வெளிப்படுகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த வேதாந்த பாடத்தினுடைய டெப்த் என்ன அப்படின்னா, இப்ப புருஷன்ல இருந்து பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்திலிருந்து முக்குணங்கள் வெளிப்பட்டு இந்த உலகம் விரியுது. அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தா இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அறிவு இருக்கு. அது பேரறிவு அல்லது பேருணர்வு. இப்ப அப்படிப்பட்ட அறிவிலிடத்திலிருந்து ஒரு விஷயம் வெளிப்படுகின்றது. அது ஒரு சக்தி. அந்த சக்தி எப்படி இருக்கிறது? ஒரு மாயா சக்தி. அப்ப அந்த மாயா சக்தி என்ன பண்ணுது? வெளிப்பட்ட உடனே இந்த பிரபஞ்சத்தையே படைக்கின்றது. முக்குணங்களை உருவாக்கி கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே படைக்கின்றது அந்த சக்தி. அப்ப அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய அந்த மாயா சக்தி ஒரு சாதாரண சக்தி இல்லை. அது ஒரு அறிவு சக்தியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அது எங்கிருந்து வெளிப்பட்டது? பேரறிவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப பேரறிவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி ஒரு சாதாரண சக்தி கிடையாது. அது ஒரு அறிவாற்றல் உள்ள சக்தி. அது ஒரு ஞானத்துடன் இருக்கின்ற சக்தி. அதுதான் நீங்க என்ன ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஏன்னா பிரம்மா இந்த மொத்த பிரபஞ்சத்தையே படைக்கிறார். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பன் இந்த உலகை படைப்பவனாக இருப்பதனாலே அவன் ஒரு ஞான வடிவினன் கூட. அவனே ஒரு ஞானவான் அப்படிங்குது சாஸ்திரம். அப்போ ஒரு ஞானி, ஒரு ஞானவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறான் என்றால், அப்ப இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு காரிய காரணங்களும் உருவாகுவதற்கு அவனே காரணமாக இருக்கின்றான் என்றால், அவனுக்கு பின்னாடி எது இருக்கிறது? அந்த ஹிரண்ய கர்ப்பனையே உருவாக்கிய அந்த மகா சக்தி, அந்த அறிவு, பேரறிவு இருக்கின்றது. இது புராண கதையில எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மகாவிஷ்ணு அப்படியே பள்ளி கொண்டிருப்பாரு பால்கடல்ல. அப்ப மகாவிஷ்ணுடைய தொப்புல இருந்து அப்படியே ஒரு தாமரை இதழ் அப்படியே மேல வரும். அந்த தாமரையின் மேல பிரம்மா உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப மகாவிஷ்ணுடைய தொப்புல இருந்து பிரம்மா பிறக்கிறார். அப்போ நம்ம லாஜிக்கா யோசிக்கணும். அதாவது நம்ம சயின்டிபிக்கலாவும் யோசிக்கணும், ஒரு அறிவாற்றலாகவும் யோசிக்கணும். இப்ப மகாவிஷ்ணு ஒரு ஆண். அப்ப அவருடைய தொப்புல இருந்து பிரம்மா படைக்கப்படுகின்றது அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? அப்ப என்ன அங்க சொல்ல வராங்க? அந்த படத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒரு நுணுக்கமாக அதுக்குள்ள பூந்து ஆராய்ச்சி பண்ற ஆழமான தேடுதல் உள்ளவர்களுக்கு தான் அந்த பாடத்திட்டம் எல்லாம் புரியும். இல்லைன்னா ஏதோ பிரம்மாவுடைய படைப்புல இந்த உலகம் தோன்றி விட்டதுன்னு ஒரு கூட்டம் சொல்லும். அந்த உலகத்தை காற்பதற்கு மகாவிஷ்ணு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த உலகத்தை அழிப்பதற்கு ருத்ரன் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கடவுள்களை உருவாக்கி கொண்டே போகலாம். ஏகப்பட்ட கடவுள் உருவாக்கலாம். ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு அறிவிடம் இருந்து ஒரு மனம் வெளிப்படுகின்றது. அவ்வளவுதான் விஷயம். அறிவு இருக்கிறது. அந்த அறிவினுடைய சக்தியாக மைண்ட் வெளிப்படுகின்றது. அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ரொம்ப எளிமையா இந்த ஆன்மீகத்தை கையாள முடியும். ஏன்னா கண்ட விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு அந்த பாடம் இந்த பாடம் ஹிரண்ய கர்ப்பன் அந்த பிரகிருதி அப்படின்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா ரிஷிகள் அப்படிதான் கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா உண்மையான தேடுதல் உள்ளவன் மட்டும்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? இப்ப இந்த மாதிரி பாடத்திட்டங்களை கேட்டுட்டு அவனுடைய சந்தேகத்தை குருவிடம் வெளிப்படுத்துவான். நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, இது என்னால புரிஞ்சுக்க முடியல, இதுக்கு என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு ஆழமாக குருவை குடையும் போதுதான் அந்த உண்மையான விஷயத்தை அவர் எடுத்து சொல்லுவார். ஏன்னா பொதுவா மேலோட்டமாக பாடத்திட்டங்கள் அப்படித்தான் நகர்த்தப்படும், அப்படித்தான் நடத்தப்படும். ஏன்னா ஆர்வம் உள்ளவர்களுக்கு தான் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய பிரதான அம்சமாகவும் இருக்கின்றது. ஏன்னா அது எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சிடவும் முடியாது. அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் அவர்களிடத்திலே கிடையாது. அப்ப அதனால இது கொஞ்சம் மறைக்கப்பட்ட உண்மையாகவே இருக்கின்றது அப்படிங்கறத நம்ம ஒத்துத்தான் ஆகணும். ஏன்னா இதை குக்யம் அப்படின்னு சொல்லுது. பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, இந்த சாஸ்திரம் ஒரு ரகசியம், இதை எல்லாருக்கும் சொல்லி விடாதீர்கள், சொன்னாலும் புரியாது, உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுது. பட் இருந்தாலும் ஒரு ஆதங்கம், எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படியாவது ஜனங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுனால தான் இத்தனை ஞானிகளும் இத்தனை உபதேசங்களை உலக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்கவுங்க அப்படியே போயிருக்கலாம், தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே மறைச்சிருக்கலாம். ஆனா முடியாது. ஏன்னா அவர்கள் தன்னை தானறிந்த அந்த இன்பத்தை உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கின்றதுனால இதை கொடுக்குறாங்க. இந்த உபநிஷத்தும் சொல்ல போகுது, இந்த உபநிஷத்தும் இதை பேசும். அப்போ இந்த மந்திரத்துல அவர் சொல்ல வர்ற 2 விஷயம் சம்போதி அசம்போதி. அப்ப என்ன சம்போதி அசம்போதி அப்படின்னா, உருவக்கடவுள் வழிபாடு, அருவக்கடவுள் வழிபாடு, 2 வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன.
அதில் யார் உருவக் கடவுளை வழிபடுகின்றார்களோ அவர்கள் காரிருளில் மூழ்குகின்றார்கள், யார் அருவக் கடவுளை வழிபடுகின்றாரோ அவர்களும் இருளில் மூழ்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்படி மூழ்குகின்றவர்கள் வந்து அருவக் கடவுளை வழிபடுகின்றவர்கள் ஓரளவுக்கு இருளில் மூழ்குகின்றார்கள், உருவக் கடவுளை வழிபடுகின்றவர்கள் அதைவிட கடுமையான இருளில் மூழ்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இப்படி சொல்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த அறிவை தெரிந்து கொள்ள தெரியாம பாதை மாறி பயணிக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க சொல்ல வருது. இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய சாராம்சமே அதுதான், அப்படிதான் இது சொல்ல வருது. இப்ப அடுத்த மந்திரத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்ப 13வது மந்திரம், அன்யத் ஏவாஹு சம்பவாத் அன்யத் ஆகுர் அசம்பவாத் இது சுஸ்ரம தீரானாம் ஏ நஸ்தத விச்சசீரே அப்படிங்குது. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா, உருவ வழிபாட்டால் கிடைப்பது ஒரு பலன், அருவ வழிபாட்டால் கிடைப்பது மற்றொரு பலன். யார் ரிஷிகள் சொல்கிறார்கள், இவ்விதம் எங்களுக்கு அதை எவர் சொன்னார்களோ அதை விளக்கிய மகான்களின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்படின்னு ரிஷி மீண்டும் என்ன சொல்றாருன்னா, தனக்கு உபதேசித்த ரிஷியை பற்றி இங்கு அந்த சிஷ்யனுக்கு குறிப்பிடுகின்றார். எனக்கு இந்த மாதிரி தான்ப்பா ரிஷி சொல்லி கொடுத்தார், அந்த மகானுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கின்றேன், அதை நான் உனக்கு உபதேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றார் இந்த மந்திரத்துலனா, உருவ வழிபாட்டில் கிடைப்பது ஒரு பலன், அருவ வழிபாட்டால் கிடைப்பது மற்றொரு பலன் என்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட பலன்? அருவ வழிபாட்டில் காரிருளில் தள்ளப்படுகின்றார்கள், உருவ வழிபாட்டில் அதை விட அதிகமான காரிருளில் தள்ளப்படுகின்றார்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அருவ வழிபாடு ஓரளவுக்கு ஓகே, உருவ வழிபாடு அதை விட மோசம் அப்படிங்கிற மாதிரி இங்க உபதேசம் கொடுக்குறாங்க மகான்கள். எப்படி இந்த சம்பூத்தி அசம்பூத்தியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சம்பூத்தி உபாசனை அப்படிங்கிறது பண்ணா, இந்த உருவ வழிபாடுகள் செஞ்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அஷ்டமா சித்திகள் கிடைக்கும். ஏன்னா அதனால பல விஷயங்களை நம்ம வந்து உருவத்துல கொண்டு வந்து உபாசனைகள் பண்ணி அந்த மந்திர ஜபதபங்களும் தியானங்களும் நமக்கு என்ன கொண்டு வந்து கொடுத்துருது? இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்கான போகத்தையும் அஷ்டமா சித்திகளையும் கொடுக்குது. அசம்பூதி உபாசனை என்ன பண்ணுது? அந்த பிரகிருதியுடன் லயமாவதை பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த ரெண்டு விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. இப்போ அந்த அஷ்டமா சித்திகள் அந்த பிரகிருதியுடன் லயம் ஆகிறது எல்லாமே எதுன்னா மைண்டு தான். இங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான சித்து வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுது. மனம் வந்து அதனுடைய பாதையில விரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதிகமான வேலைகளை செய்யற ஒரு குறுக்கு புத்தி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி போயிடும் மைண்டு. அது வந்து சம்பூதி உபாசனை. அசம்பூதி உபாசனை வந்து லயம் ஆகுவது, மனசு வந்து ஒடுங்குவது. அந்த அடிப்படையில இப்ப இந்த மந்திரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, உருவ வழிபாட்டில் கிடைப்பது ஒரு பலன், அருவ வழிபாட்டில் கிடைப்பது மற்றொரு பலன் என்கிறார்கள். எனக்கு விளக்கிய மகான்களின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துல, இந்த 13வது மந்திரத்துல இந்த உபனிஷத் ரிஷி வந்து இதோட நிறுத்திக்கிறாரு. அடுத்து 14வது மந்திரத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். சம்பூதிம் ச விநாசம் சயஸ்தத் வேதோ பயம் சகா விநாசேன மிருத்யும் தீர்த்தவா சம்பூத்தியாமிருதம் அஸ்னுதே. இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அருவ வழிபாடு உருவ வழிபாடு என இரண்டையும் யார் சேர்த்து அறிகிறானோ அவன் உருவ வழிபாட்டால் மரணத்தை கடந்து அருவ வழிபாட்டால் இரவா பெருநிலையை அடைகின்றான் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? உருவ வழிபாடு பண்ணா காரிருளில் போயிடுவாங்குது, அருவ வழிபாட்டு பண்ணா அது ஒரு மாதிரி இருளில் நம்ம கொண்டு போய் சேர்த்துடுது அப்படிங்குது. ஆனா இங்க ரெண்டையுமே செய்தால் அந்த உருவ வழிபாட்டினால் மரணத்தை கடக்க முடியும், அருவ வழிபாட்டினால் இரவா பெருநிலையை அடைந்து விட முடியும் அப்படிங்குது. அப்ப என்ன இங்க அர்த்தம்? இந்த இரண்டு வழிபாடுகளும் சைமல்டேனியஸா ஒட்டுக்காகவே செய்ய வேண்டும், இதை பிரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த உபனிஷத் ரிஷி சொல்ல வர்ற விஷயம். பிரிக்காம செய்யுங்க, அதாவது கர்மாவையும் உபாசனையும் பிரிக்காமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. அப்ப அதனுடைய ஆழமான உட்பொருள் என்ன, கர்மானா என்ன, உபாசனைனா என்ன, அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கும்போது புரிய வரும். இப்ப இந்த மந்திரங்கள் வந்து இரண்டு விதமான வழிபாடுகளின் இணைப்பை கூறுகின்றன. சம்போதி என்றால் தோற்றத்திற்கு வந்த நிலை, அதாவது இறைவன் பல்வேறு வடிவங்களில் தோன்றுகின்ற உருவ நிலை. அசம்போதி என்றால் தோற்றத்திற்கு வராத நிலை, அதாவது எந்த உருவமோ குணமோ அற்ற அறுதி நிலை. இந்த இரண்டு நிலைகளிலும் இறைவனை வழிபடலாம் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுது. அப்போ ஒன்று உருவ வழிபாடு, அதாவது உருவம் குணம் போன்ற பல்வேறு தன்மைகளை உடைய ஒரு நபராக இறைவனை காண்பது, அதாவது நம்முடைய மனதினால் அறியத்தக்கவராக
வெளிப்பட்ட நிலையிலே இறைவனை நாம் இங்கு வழிபடுகின்றோம். அப்ப இறைவன் நம் மனதினால் அறியத்தக்கவராக வெளிப்பட்ட நிலையிலே நாம் வழிபடுகின்ற இறைவனுக்கு உருவம் இருக்கின்றது. அந்த உருவம் எப்படி நம்மளால் வழிபாடு செய்யப்படுகின்றது? சிவன், விஷ்ணு, தேவி என்று பலவாறாக வழிபாடு செய்யப்படுகின்றது. அப்ப இதற்கு உருவ வழிபாடு என்று பெயர். இரண்டாவது அருவ வழிபாடு. அருவ வழிபாட்டிலே உருவம் கிடையாது, குணம் போன்ற எந்த பண்புகளும் கிடையாது. அதனுடைய இறுதி நிலை, அறுதி நிலையிலே இறைவனை அணுகுவது. இங்க உருவமோ குணமோ இல்லாத ஒன்றை மனித மனத்தால் நினைப்பது சாத்தியமாகாது. ஏன்னா மனித மனம் என்ன பண்ணுது? ஏதேனும் ஒன்றை பிடித்து கொண்டால் தான் மனித மனம் வழிபாடு செய்ய முடியும், உபாசனை செய்ய முடியும், வழிபாடு செய்ய முடியும், அந்த வடிவத்தை பூஜிக்க முடியும். உருவமற்ற நிர்குண பிரம்மம் என்பது மனதிற்கு எட்டாதது. ஏன்னா அது எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது, அதுக்கு வர்ணனையே பண்ண முடியாது. குணம் இல்லை, அதுக்கு உருவம் இல்லை. அப்ப அது எப்படி இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? யாராலையும் நிர்குண பிரம்மத்தை அது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவோ ஒரு ஓமானமோ கொடுக்கவே முடியாதுங்கும் போது அதை உபாசனை செய்யக்கூடியது சாத்தியமாகுமா அப்படின்னா நிச்சயமா எல்லாருக்கும் சாத்தியமாகாது. அப்ப மனித மனத்தால் அது நினைப்பது சாத்தியமே இல்லை. எனவே இந்த வழிபாடு மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டுமே உரித்தானதாக இருக்கின்றது. எது? நிர்குண பிரம்ம வழிபாடு, நிர்குண உபாசனா. ஆனா இப்ப இந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா, நீ உருவ வழிபாட்டிலேயே சிக்கிக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப நீ என்ன பண்ற? காரிருளில் போயிடுவ. அல்லது நீ உருவ வழிபாட்டை நான் பண்ண மாட்டேன், நான் அருவத்துலதான் வழிபாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ அருவ வழிபாடு பண்ணாலும் நீ அதுலயும் காரிருளில் தான் போக போகின்றாய். ஆனா என்ன வித்தியாசம்? அருவ வழிபாட்டுல ஓரளவுக்கு இருளுக்கு போவ, உருவ வழிபாட்டுல இன்னும் மோசமான இருளுக்கு நீ போயிடுவ. அதனால இந்த ரெண்டையும் சேர்ந்து செய் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப ஒரு சாதகன் உருவமும் அருவமும் கலந்த நிலையிலே அந்த இறைவனை பார்க்க வேண்டும், உபாசிக்க வேண்டும், அந்த இறைவனுக்கு உண்டான காரியங்களை செய்ய வேண்டும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் சொல்ல போறாரு. இப்ப தகுதியின்றி அந்த அருவ வழிபாட்டிலே ஒருவன் ஈடுபட்டான் என்றால், இப்ப தகுதியின்றினா எப்படி? இப்ப உருவ வழிபாட்டுல கடவுளை பூஜை பண்ணி கொண்டிருக்கிறான். இப்ப அவன் என்ன பண்றான்? இந்த மாதிரி உபநிஷத் விஷயங்களை படிக்கிறான் அல்லது வேதாந்த விஷயங்களை கேள்விப்படுறான். அப்ப தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தை கேட்டுறான். அப்படி கேட்ட உடனே அவனுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு பரோட்ச ஞானம், ஒரு கேள்வி ஞானம் உள்ள வந்துடுது. அப்படி உள்ள வந்த உடனே அவனுடைய மனம் என்ன பண்ணுது? அப்ப நான் இந்த கடவுள் எல்லாம் விட்டுடுறேன், இனிமேல் எனக்கு உருவத்தில் இந்த கடவுள் வேண்டாம், அப்ப நானே பிரம்மம் அப்படின்னு உட்காந்துடுறான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உட்காந்துடுறான். அப்ப நானே பிரம்மம் என்று அவன் உட்காந்துட்டானா என்ன ஆகும்? அவனும் காரில் தான் மூழ்க போறான். ஏன்னா அவன் உருவத்தை விட்டு விடுகின்றான். ஏன் உருவத்தை விட்டுடுகின்றான்? இப்ப இருப்பதெல்லாம் இறைவனேங்கிறது அவனுக்கு தெரியல. அப்ப ஒழுங்கா படிக்கல, அறகுறையா வேதாந்தத்தை படிச்சுட்டு என்ன பண்றான்? எல்லாம் இறைவனேன்னு பார்க்காம அகம் பிரம்மாஸ்மி, நானே இறைவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றான், இந்த உலகத்தையே ரிஜெக்ட் பண்றான். அப்ப என்ன ஆயிடும்? அந்த மாதிரி போறவன் அவனும் காரில் தான் போவான். அப்ப இங்க என்ன உண்மையிலேயே புரிந்து கொள்ளணும்னா, அந்த இறைவன் உருவத்திலும் இருப்பான், அருவத்திலும் இருப்பான். அவன் நிர்குணமாகவும் இருப்பான், சற்குணமாகவும் இருப்பான். அப்ப இந்த இரண்டையும் யார் சமநிலையில் பார்க்கின்றார்களோ அவர்கள் தான் ஞானிகள். ஞானிகளுக்கு இருமைகள் கிடையாது. நான் நிர்குணம் மட்டும்தான் சத்தியம் நம்புவேன், சற்குணத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அவர் ஞானி கிடையாது. அப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு தத்துவத்தை நான் படிச்சுட்டேன், அதனால நான் மட்டும்தான் இறைவன், எனக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவனும் ஞானி கிடையாது. ஏன்னா புரியல அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதாந்த பாடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். அது சரியான குரு மூலமாகவும் முறையாகவும் படிக்கும் போது மட்டும்தான் அதனுடைய தாற்பயமும் அதனோட உண்மையான புரிதலும் புரியும். மேலோட்டமா படிக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா திசை மாறி பயணிப்பார்கள், பாதை மாறி பயணிப்பார்கள். அப்ப அப்படிப்பட்டவங்க தான் நிறைய பேர் வேதாந்தத்துக்குள்ள வர்றதும் கிடையாது. வந்துட்டாலும் புரிதல் இல்லாமையே அந்த பாதையில பயணம் பண்ணி திருப்பி பாதை மாறி போய் விடுகின்றார்கள். அப்படிங்கிறது தான் இங்க உண்மையாவே நடந்து கொண்டிருக்கு. அப்ப இங்க நம்ம இந்த பாடத்திட்டத்துல என்ன ஆழமாக புரிந்து கொள்ளணும்னா, உருவ வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் சிவன், விஷ்ணு, தேவி என்ற பல வடிவங்களும் ஒரே பரம்பொருளின் பல்வேறு தோற்றங்கள் என்ற உண்மையை உணர்ந்திருக்க வேண்டும். மாறாக இது என் தெய்வம், சிவன் தான் பெரியது, இவர் உயர்ந்தவர், அது உன் தெய்வம், நாராயணன் உன்னுடைய வழிபாட்டுக்கு உரியவர், எனக்கு அவர் தேவையில்லை, அம்பாளை சிவனுக்கு கீழாக இருக்கிறாள், ஏனால் சிவனை வழிபட்டால் போதும், எனக்கு அம்பாள் தேவையில்லை அப்படிங்கிற கூட்டமெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சமயத்தை பிடித்து கொண்டு சைவ சித்தாந்திகள் என்ன பண்றாங்க? சிவமே பிரதானம் அப்படின்னு சிவனை பிரதானமாக வைத்துக் கொள்கின்றார்கள். வைணவ சித்தாந்திகள் என்ன சொல்றாங்க? விஷ்ணுவை பிரதானமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாக்தத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்கின்றவர்கள் அம்பாளை பிரதானமாக வைத்துக் கொள்கின்றார்கள்.
அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமய பாதையிலே பயணித்துக் கொண்டு இறைவனை உருவத்திலே உருவகப்படுத்திக் கொண்டு அந்த வழிபாட்டை பிரதானமாக எடுத்துக்கொண்டு மற்ற வழிபாடு செய்பவர்களையும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய உருவத்தையும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, ஏன்னா அவர்கள் மனம் வந்து இருமைகள் இருக்கிறதுனால மற்ற வழிபாட்டை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒதுக்குகின்றார்கள். எனக்கு வந்து சிவனை மிஞ்சியது எதுவும் கிடையாது, அது சிவனே எல்லாவற்றும் முக்கிய கடவுள், சிவனுக்குள்ளே எல்லாம் அடங்கி விடுகின்றது அப்படிங்கிற மனோபாவம். அப்ப இந்த மாதிரி வழிபாட்டினாலே அவர்கள் எந்த ஒரு உயரிய பலனையும் அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. இந்த மந்திரம் வந்து நேரடியா ஒவ்வொரு கடவுளையும் சொல்லி எல்லாம் சுட்டி காட்டாது. 2 லைன்ல விஷயத்தை சொல்லிடும். உருவத்தை நீ வணங்கினா காரிருளில் போய்விடுவாய் அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்லிடுது. இப்ப நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உருவ வழிபாட்டில என்ன தவறுகள் நாம் செய்கின்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படிப்பட்ட உருவ வழிபாடு, புரிதல் இல்லாத உருவ வழிபாடு. அப்ப இப்படிப்பட்ட உருவ வழிபாட்டிலே புரிதல் இல்லாத உருவ வழிபாட்டின் காரணமாக அவன் காரிருளுக்கு போகின்றான். இப்ப நம்ம ஜென்ரலா உருவ வழிபாட்டில காரிருளுக்கு போய் விடுவான் அப்படின்னா, அப்ப நம்ம எப்படி கடவுளை வணங்குவது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். கடவுளை வணங்க வேண்டும், உருவத்திலே வணங்க வேண்டும்னு இதே மந்திரம் சொல்லுது. அருவத்திலும் வணங்க வேண்டும் என்று இதே மந்திரம் சொல்லுது. ஆனால் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் அந்த அருவ கடவுளின் பிரதிபிம்பம் அப்படின்னு தெரியணும். ஏன்னா நிர்குணம் தான் சர்க்குணமாக மாறி இருக்கின்றது. அப்படிங்கும்போது எதையும் இங்க பிரித்து பார்க்க கூடாது. பிரித்து பார்ப்பதே ஆகாத விஷயமாகத்தான் நீங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அதனால்தான் அத்வைதம் பிரதானமாக பேசப்படுகின்றது. இருப்பது ஒன்றே அப்படின்னு பேசப்படுகிறது. அப்போ இறைவனை அந்த உருவ வழிபாட்டிலே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வழிபடுகின்ற பொழுது அந்த வழிபாடு பலனின்றி போவதால் அவர்கள் கொடிய காரிருளில் உழல்கிறார்கள் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ மன இயல்புக்கு ஏற்ற தெய்வத்தினை ஒருவன் வழிபட்டாலும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், அவன் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் அவர்கள் அத்தனை பேரும் அந்த ஒரே பரம்பொருளைத்தான் பல்வேறு தோற்றங்களில் வழிபடுகின்றார்கள் என்ற உணர்வு எப்போதும் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாம, ஏன்னா இங்க வந்து இந்து மதத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மாற்று மதத்தை உதாசீனப்படுத்துறான். எனக்கு வந்து கிறிஸ்துவ கடவுள் பிடிக்காது, முஸ்லிம் மதம் எனக்கு ஆகாது அப்படின்னு மற்ற மத கடவுள்களையும் தேவையற்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதை உதாசீனப்படுத்துகின்றான். அப்படி செய்யக்கூடாது. உண்மையான ஞானிக்கு இங்கு இருப்பதெல்லாம் இறைவனே. அது எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவரவர்களுக்கு விருப்பமான உருவத்தில் வழிபாடு செய்யலாம். ஆனால் அப்படி செய்கின்றவர்கள் மற்ற உருவத்தை போற்றுவதோ தூற்றுவதோ செய்யக்கூடாது. அது இவர்களுடைய காரியத்தில் இவர்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத இந்த உபனிஷத் மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப உருவத்தில் நீ கடவுளை வழிபாடு செய்யலாம், ஆனால் அருவத்தினை பற்றி தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த உருவ நிலையில் மட்டுமல்ல, இறைவனை வந்து அருவ நிலையிலும் வழிபடலாம் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். ஏன்னா வெறும் உருவத்தில் மட்டும்தான் வழிபடுவேன், அருவ நிலையில் எனக்கு வழிபட தெரியாது, வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இத்தகைய மனநிலையில் தெய்வத்தை வழிபடும் பொழுது நாம் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறோம், இறை அனுபூதி பெறுகிறோம், மரணத்திற்கு காரணமான வினை பயனிலிருந்து விடுபடுகின்றோம் அப்படின்னு இந்த உபனிஷத் மந்திரம் சொல்லுது. இப்ப இந்த உபனிஷத் மந்திரம் மேலும் என்ன சொல்லிச்சு, கடந்த சூத்திரத்துல ஒளிமயமான இறைவனை அடைவது பற்றி ஏற்கனவே 8வது மந்திரத்துல சொல்லிச்சு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்லுது, அதாவது இறைவன் வந்து ஒளிமயமானவன், அந்த ஒளிக்கு அப்பால் போக சொல்லுது. இந்த மந்திரம் வந்து ஒளிக்கு அப்பால் போக சொல்லுது. அப்ப ஒளிக்கு அப்பால் போய் என்னதை நான் பார்க்க போறேன். அப்ப இந்த ரிஷி அதை சொல்ல போறாரு, ஒளிக்கு அப்பால் நான் எதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அது அடுத்த மந்திரங்கள வருது. அப்ப இது போன்று வேதங்களில் காணப்படுகின்ற இந்த அற்புதமான உதாரணங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு அவைகள் அனைத்தும் உயர்நிலை பிரார்த்தனைகள் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். மேலும் ஒளிக்கு அப்பால் செல்வதற்கான இந்த முயற்சிக்கு பேர் வந்து ஈச வித்தை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த உபநிஷத்துல வந்து இவர் ரிஷி பேசக்கூடிய அந்த வித்தை, அந்த கல்விக்கு பெயர் என்னன்னா ஈச வித்தை அப்படின்னு பேரு, ஈச வித்யா அப்படின்னு பேர். இதுக்கு முதல்ல தொடங்கக்கூடிய மந்திரமே ஈசாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு தொடங்குது. ஈசனே இறைவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படின்னு இந்த மந்திரத்துல முதல் தொடங்குது. அப்ப எப்படி இறைவன் எல்லாமாக இருக்கிறான் அப்படிங்கிற புரிதல் நம்ம கிட்ட வரணும். அது நிர்குணத்திலிருந்து சர்க்குணத்துக்கு வந்திருக்கின்றது, அது எப்படி வந்தது அப்படிங்கிற புரிதலோட இறைவனை நம்ம வழிபாடு செய்கின்ற பொழுது அதனுடைய பலன் அபரிமிதமாக இருக்கும். அப்ப நிர்குணத்தையும் சர்க்குணத்தையும் நம்ம பிரித்து பார்க்க மாட்டோம். ஆனா புரிதல் இல்லாதவன் நிர்குணத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு சர்க்குணத்தை ஒதுக்கி விடுவான், அல்லது சர்க்குணத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு நிர்குணம் இல்லை என்பான், நிர்குணம் எனக்கு தெரியவில்லை என்பான்.
அப்படி மாற்றிக்கொள்ள கூடாது. அப்போ பிரார்த்திப்பவனின் தகுதி, பிரார்த்தனைக்கான விஷயம், பிரார்த்திக்கும் விதம் அனைத்தையும் தெளிவாக இந்த மந்திரத்தில் நாம் காண முடிகின்றது. அடுத்தது 15வது மந்திரம். ஹிரண்மயேன பாத்ரேன சத்யஸ் யாபிஹிதம் முகம் தத்துவம் பூசன்ன அபாவுருணு சத்திய தர்மாய திருஷ்டயே அப்படிங்கிறார். அப்ப இங்க என்ன இந்த மந்திரத்தில் சொல்றாருன்னா, உண்மையின் வாசல் தங்கம் போன்ற பொன்மயமான திரையால் மறைக்கப்பட்டுள்ளது. சூரிய தேவா, நீங்கள் அதை சத்தியத்தின் தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற நான் காண்பதற்காக திரையை விளக்குவாயாக அப்படின்னு இங்க பிரேயர் பண்றாரு. இந்த ரிஷி அந்த சூரியனிடம், பிரகாசமான அந்த பேர் ஒளியிடம் வேண்டுதல் வைப்பதாக பிரார்த்தனை மந்திரமாக இது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 15வது மந்திரம். இந்த 15வது மந்திரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உண்மை, அந்த பேருண்மையை தெரிந்து கொள்வதற்கான வாசல் தங்கம் போன்ற பொன்மயமான திரையால் மறைக்கப்பட்டுள்ளது. அது சாதாரண திரை அல்ல, தங்கம் போன்ற பொன்மயமான திரையால் மறைக்கப்பட்டுள்ளது. சூரிய தேவா, நீங்கள் அதை சத்தியத்தின் தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற நான் காண்பதற்காக அந்த திரையை விளக்குவீர்களாக அப்படின்னு பிரேயர் பண்ற மாதிரி இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மந்திரம். அந்த ரிஷி வேண்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இது என்ன சொல்ல வரார் இந்த மந்திரத்துல அப்படின்னா, இப்ப இந்த பிரார்த்தனை உபாசனை செய்பவர்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. அதாவது நல்ல உலகத்தை அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்ற பிரார்த்தனை. இப்ப இந்த பிரார்த்தனை யாருக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா, ஒரு முமுட்சுவுக்கு, மோட்சத்தை அடைய ஆசை உள்ள ஒரு முமுட்சுவுக்கு இந்த பிரார்த்தனை தேவைப்படுகின்றது. அவனுடைய பிரார்த்தனையாக இந்த மந்திரம் உள்ளது. இப்ப இந்த மந்திரத்தை நம்ம விசாரம் செய்து பார்த்தால், இந்த மந்திரம் என்ன சொல்ல வருகின்றது அப்படின்னு நம்ம விசாரம் செய்து பார்த்தால், அவன் மோட்சத்தை அடைவதற்கான வழிமுறை அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இந்த மந்திரத்தை விசாரம் செய்யும் போது அந்த முமுட்சு மோட்சத்தை அடைவதற்கான வழிமுறை இந்த பிரார்த்தனையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நமக்கு புரிய வரும். இப்ப இந்த மந்திரம் ஒரு முமுட்சுவினுடைய பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. இப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற புலநுகர் போகப் பொருட்களால் பரபிரம்மத்தினுடைய உண்மையான இருத்தல் மறைக்கப்பட்டிருக்கின்றது. மாயையின் சக்தியால் மனதை கவர்ந்திழுக்கும்படி தோன்றியிருக்கின்ற பொருட்களில் மனிதன் மாயையில் விழுந்து விடாமல் என்னை பாதுகாப்பீர்களாக, நற்பண்புகளை பின்பற்றி கொண்டிருக்கும் முமுட்சுவான என்னிடத்திலிருந்து மாயையை நீக்கி விடுவீர்களாக, அதாவது இருளில் இருந்து என்னை ஒளிக்கு அழைத்துச் செல்வீர்களாக என்பது போன்ற பிரார்த்தனையை நாம் அறிய முடிகின்றது. இப்ப இதே இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்வாயாக அப்படிங்கிற ஒரு மந்திரம் வருகின்றது. அது அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அப்ப அந்த மந்திரத்தை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதே மாதிரி இங்க இந்த முமுட்சு பிரார்த்தனை செய்வதாக இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்துச் செல்வீர்களாக அப்படிங்கிற மாதிரிதான் இந்த மந்திரம் இங்க வருகின்றது. இப்போ இறைவனை நாடி செல்பவனின் ஆரம்ப பிரார்த்தனையாக இது பார்க்கப்படுகின்றது. அவன் அறியாமை இருளிலிருந்து ஒளிக்கு தன்னை அழைத்துச் செல்லுமாறு இறைவனை வேண்டுகின்றான். அப்ப பிரார்த்தனை, ஜபம், தியானம் போன்ற பல்வேறு சாதனைகள் மூலம் அவன் அந்த ஒளியை காண்கிறான். அந்த ஒளியின் மென்மையையும் வசீகரத்தையும் உணர்த்தவே பொன்மயமான திரை என்று இந்த மந்திரம் இங்கே கூறுகின்றது. அந்த மென்மையிலும் வசீகரத்திலும் அவன் தன்னை இழந்து அங்கேயே நிற்கிறான். ஆனால் உண்மை என்பது இருள், ஒளி, துன்பம், இன்பம் போன்ற அனைத்து இருமைகளையும் கடந்தது. இப்ப இந்த இடத்துல அந்த பாயிண்ட புடிச்சுக்கணும். இப்ப சாதாரண ஒரு முமுட்சு என்ன பண்றான்னா, இப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயத்தை இறைவனை தெரிந்து கொள்ள முயற்சி எடுக்கும் போது அந்த இறைவனுடைய வடிவம் என்ன, இறைவனுடைய உண்மையான சொரூபம் என்ன அப்படிங்கிறத பிரம்மம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட உபனிஷத்தோ மற்ற மந்திரங்களோ நிறுத்திக் கொள்கின்றது. ஆனா அதை ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பேருணர்வு, பேரறிவு அப்படின்னு தெரிய வருகின்ற பொழுது, இப்ப அந்த பேருணர்வின், பேரறிவின் பிரகாசம் எங்க வெளிப்படுகின்றது? மனதின் வாயிலாக வெளிப்படுகின்றது. அப்ப அந்த மனதின் வாயிலாக வெளிப்படுகின்ற பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கின்றது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு பூரிப்பு வருகின்றது, ஒரு சந்தோஷம் பிறக்கின்றது. ஆனா அந்த பிறக்கிற சந்தோஷம்
நம்மளை என்ன செஞ்சு விடுது? அந்த இருள் ஒளி, அந்த துன்பம் இன்பம் என்ற இருமைகளுக்குள்ளதான் நிறுத்தி வச்சிருக்கே தவிர அதையும் கடந்து போகிறதுக்கு தெரியாம அதையே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதை இங்க அவர் உணர்த்துறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒளிக்கு அப்பால் செல் அப்படிங்கிறாரு. ஒளிக்கு அப்பால் போகும்போதுதான் அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் எதை ஒளின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம்னா, பொன்மயமான தங்க திரை மறைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறார். அந்த ஒளியை அடைவதற்கான பாதை ஒரு பொன்மயமான தங்க திரையினாலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த மனம் இருக்கு பாருங்க, இந்த மனம் அந்த அறிவுக்கு ஈக்குவலா இருக்கு. அந்த பேரறிவுக்கு உண்டான அத்தனை தகுதியும் உள்ளது இந்த மனசு. இந்த மனம் ஒரு மிகப்பெரிய சக்தி வியாபகமா இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கு அப்படின்னா, இது ஒரு சாதாரண மனசு கிடையாது. அந்த அறிவினுடைய பிரதிபிம்பமா இருக்கிறதுனால, அந்த அறிவு கிட்ட இருக்கிற என்னென்ன அம்சங்கள் இருக்கோ, எத்தனை சக்திகள் இருக்கோ அத்தனையும் இந்த மனதிற்கு உண்டு. அதனாலதான் இந்த மனம் எதை வேணாலும் படைக்க முடியும். எதை வேணா படைச்சுக்கும், எதை வேணா அழிச்சுக்கும், எதை வேணா அனுபவிச்சுக்கும். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த மனசு. இப்ப இந்த மனதுக்கு ஒண்ணு தேவைன்னு முடிவு பண்ணுச்சுன்னா அதை உருவாக்கி அதை அனுபவித்து அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியது. அப்ப அப்படிப்பட்ட மனசு அனுபவத்துக்கு வருது, தன்னைத்தானே அனுபவம் ஆக்குது. அப்படி அனுபவம் ஆக்கின உடனே அது என்ன பண்ணுது? அந்த தெய்வீக ஒளியை, அந்த அறிவினுடைய பேரொளியை தான் பெற்றுக் கொண்டதினாலே தன்னை தான் அறிந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலைக்கு போய் விடுகின்றது. போய்விட்டு என்ன பண்ணுது? அதுலயே சிக்கிக்குது. அதுதான் மறைக்குது. அந்த அறிவை அறிய முடியாமல் அந்த தங்க திரை மனதை மேல்நிலைக்கு செல்ல முடியாமல் மறைத்து விடுகின்றது. அப்படித்தான் மனிதர்கள் எல்லாம் இப்ப இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய மனதின் வாயிலாக பிரகாசிக்கக்கூடிய இந்த புத்தி சக்தி என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை படைச்சு இந்த உலக விவகாரங்களுக்குள்ள அனுபவத்தை கொண்டு அதை அடைந்து ஆனந்தப்பட்டு கொண்டு அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறதே தவிர, இப்ப இத்தனை அம்சங்களுக்கும் காரணமான இந்த அனுபவத்துக்கு ஆதாரமான இன்னொன்று இருக்கின்றது, அதுவே இது பிரகாசிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படி என்பதை அறிய மறுக்கின்றது இந்த மனசு. அப்படி அறிய மறுப்பதினால்தான் அந்த ஒளிக்கு அப்பால் அதனால செல்ல முடியல. எந்த ஒளிக்கு அப்பால்? இந்த மனதனுடைய ஒளிக்கு அப்பால், இந்த மனதனுடைய பிரைட்னஸ்க்கு அப்பால் போக முடியல. இந்த ஒளியிலேயே நின்னுடுது. ஏன்னா இது என்ன நினைச்சுக்குது? அந்த பேரறிவின் ஒளியை தான் வாங்கி கொண்டு தானே அந்த ஒளி என்பதாக பாவித்துக் கொண்டு அந்த உண்மையான ஒளியை மறுக்கின்றது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மை ஒளி இந்த ஒளிக்கு அப்பால் இருக்கின்றது. அப்ப அந்த ஒளி எது? அதுதான் ஆன்ம ஒளி. அப்ப அந்த ஆன்ம ஒளியை அடைந்தாக வேண்டும் என்றால் அதற்கு இந்த ஒளி தடையாகி விடக்கூடாது. இந்த தங்கத்திரை நமக்கு தடையாக மாறிவிடக் கூடாது. அதைத்தான் இந்த ரிஷி இங்க சுட்டி காட்டுறார். அப்போ இந்த ஒளி எவ்வளவுதான் இன்பம் தருவதாக இருந்தாலும் அதை கடந்து சென்றே ஆக வேண்டும். அதற்காக இறைவனை பிரார்த்திக்கும் மந்திரம் இது. இப்ப இந்த மந்திரத்துல என்ன முக்கியமான ரகசியம் பொதிஞ்சிருக்கு அப்படின்னா, இப்ப அந்த மனதின் வாயிலாக பெறப்பட்ட அந்த ஒளியை வைத்துக் கொண்டு அதுவே இன்பம் தருவதாக நினைத்துக் கொண்டு அதிலேயே மனிதன் மயங்கிக் கொண்டு அந்த மாயையில் தங்கி விடுகின்றான். அப்ப அப்படிப்பட்ட அறியாமை இருளில் உழல்கின்ற அவன் இந்த ஜபம், தவம், வழிபாடு, தியானம் போன்ற சாதனைகளின் மூலம் அந்த ஒளிமயமான தங்கமயமான இறைக்காட்சியை பெற்று விடுகின்றான். ஆனாலும் பெற்றாலும் அவன் என்ன பண்றான்? அதையும் கடந்து போக வேண்டும். அந்த ஒளிக்கு அப்பால் அவன் செல்ல வேண்டும். ஆனா நீ என்ன பண்றான்? இந்த ஜபம், தவம், வழிபாடு, தியானம் போன்ற சாதனைகளின் மூலமாக பெறப்பட்ட அந்த ஒளிமயமான தங்கமயமான இறைக்காட்சியிலேயே தங்கி விடுகின்றான். அதுதான் அவன் செய்யற தவறு அப்படிங்கிறது இந்த உபனிஷத் மந்திரம் அவன் சுட்டி காட்டுது. அதனால் அதனையும் கடந்து செல்வதற்கு நமது முயற்சிகளால் முடியுமா என்றால் முடியாது அப்படின்னு இதே மந்திரம் இங்க உபதேசிக்குது. ஏனென்றால் இங்க மனசு சிக்கிக்கிச்சு, இந்த வழிபாட்டு முறையில போய் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுது? நான் இறைவனை இந்த உருவத்தில் பார்த்து விட்டேன், இந்த உபாசனையினால் இறைவனை நான் அடைந்து விட்டேன் இப்படின்னு தனக்குள்ளேயே அது ஒரு மயக்கத்துல மாட்டிக்கிட்டு அப்படி இருக்கு. அப்ப அந்த இடத்தை கடக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? நம்முடைய சாதாரண இதே மனித மனத்தினுடைய முயற்சி அங்கு செயல்படாது. அங்கு இறையருள் மட்டும் தான் செயல்பட வைக்க முடியும். அங்க இறைவனுடைய அந்த பூரண அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் இந்த மனம் இந்த ஒளியை கடந்து அந்த பேரொளியை அணுக முடியும். அப்ப அந்த பேரொளி தான் இதை முடிவு செய்ய வேண்டும். அந்த அறிவு தான் இதை முடிவு செய்ய வேண்டும். இந்த மனதை நான் நிர்மலமாக்க போகின்றேன், இந்த மனதிற்கு நான் என்னை காட்டிக் கொடுக்க போகின்றேன் அப்படிங்கிற அந்த முடிவை அந்த பேரறிவு, அந்த பேருணர்வு, அந்த பேரொளி எப்பொழுது முடிவு செய்கின்றதோ அப்பொழுது மட்டும்தான் அவன் அந்த நிலையை அடைந்தாக முடியும். அதைத்தான் பக்தியிலே மணிவாசக பெருமான் சொல்றாரு. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து.
அவனுடைய அனுகிரகம், அவனுடைய அருள் இல்லை என்றால் அவனுடைய தாளை நான் பணிய முடியாது. ஏன்னா அவள் தாளை பணிவதற்கு கூட அவன் அனுகிரகம் அளிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் அதை அடைய முடியாதுங்கிறது சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த அறிவு அதற்குண்டான வாய்ப்பை நமக்கு நல்க வேண்டும். அதற்குத்தான் இங்க பிரார்த்தனை தேவைப்படுகின்றது, அதற்குத்தான் இந்த கர்ம காண்டம் தேவைப்படுகின்றது, அதற்குத்தான் பக்தி தேவைப்படுகின்றது. அப்போ அந்த இறைவனை அணுகுவதற்கு, அந்த இறைவனை அடைவதற்கு, அந்த பேரறிவை நாம் அறிமுகம் ஆக்குவதற்கு இந்த மனதிற்கு அந்த அறியாமையை நீக்கி அந்த அறிவு தான் இந்த மனதின் வாயிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை புரிய வைக்க வேண்டும். அப்படி புரிய வைக்கின்ற பொழுதுதான் நம்ம அந்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். அப்ப அது போன்ற உயர்நிலை பிரார்த்தனையை செய்வதற்கான தகுதியையும் இந்த மந்திரத்தில் நாம் காண முடிகின்றது. சத்திய நிஷ்டை உடையவன் நான் என்று தனது தகுதியை இங்கே அந்த முனிவர் குறிப்பிடுகின்றார். இங்க அந்த முனிவர் எப்படி தன் தகுதியை குறிப்பிடுகின்றார் என்றால், அந்த முனிவர் சொல்லும் போதே என்ன சொல்றாரு, சத்திய தர்மாய திருஷ்டையே, நீங்கள் அதை சத்தியத்தின் தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற நான் காண்பதற்காக திரையை விளக்க வேண்டும் அப்படின்னு யாருக்கிட்ட பிரேயர் பண்றாரு, சூரியனிடத்திலே பிரேயர் பண்ணுகின்றார், அந்த பேரொளியின் இடத்திலே பிரேயர் பண்ணுகின்றார். சூரிய தேவா, நீங்கள் அதை சத்தியத்தின் தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற நான் காண்பதற்காக திரையை விளக்குவீராக அப்படின்னு நீங்க பிரேயர் பண்ற மாதிரி இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனம் அந்த பேரறிவின் பேரொளியின் பிரகாசத்தினாலே ஒரு எல்லையை வகுத்து கொண்டு அங்கேயே நின்று விடக்கூடாது. ஏனென்றால் அதுதான் உண்மையான ஒளி என்று அதிலே மயங்கி நின்று விடக்கூடாது, அந்த ஒளிக்கு அப்பால் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது இந்த மந்திரம் இங்க நமக்கு பிரார்த்தனையின் வாயிலாக சுட்டி காட்டப்படுகின்றது. ஏன்னா இங்க பிரார்த்தனை இல்லாம அந்த பேரொளியை நாம் நெருங்க முடியாது. அதனால பிரார்த்தனை இங்க அவசியமாக கருதப்படுகின்றது. அப்போ அதைத்தான் அவர் சொல்றாரு, அந்த ஒளி எவ்வளவுதான் இன்பம் தருவதாக இருந்தாலும் அதை கடந்து சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு அந்த ரிஷி எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த பிரார்த்தனையை வைக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில உண்மை பொருளாகிய இறைவனில் நிலை நிற்கின்ற, இறைவனை சரணடைந்த வாழ்க்கை இங்கே குறிப்பிடப்படுகின்றது. உலகப் பொருட்களின் மீது பற்று இல்லாமல் இறைவன் ஒருவரையே நம்பி வாழ்கின்ற ஒருவர் செய்கின்ற பிரார்த்தனை மந்திரமாகவும் இது அமைகின்றது. எங்கும் இறைவன் இருக்கின்றார் என்ற கருத்துடன் கடமைகளை சிறப்பாக செய்து சிறந்த வாழ்க்கைக்கான வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் அது அக வாழ்க்கையை நாடுவதும் ஆன்மாவை தேடுவதும் தான் மிக முக்கியமானவையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த மந்திரம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அடுத்தது 16வது மந்திரத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். பூசன்ன ஏக்கர்சே யம சூரிய பிரஜாபத்திய யூக ரஸ்மீன் சமூக தேஜகா யத்தே ரூபம் கல்யாணதமம் தத்தே பசியாமி யோ அசாவ் அசௌ புருஷகா சோ அகம் அஸ்மி அப்படின்னு சொல்லி இந்த 16வது மந்திரத்துல சுட்டி காட்டுறார். என்ன சொல்றாருன்னா, இதுவும் ஒரு வழிபாட்டாகத்தான் அமையுது. இந்த மந்திரமும் ஒரு பிரார்த்தனை மந்திரமாக அமைகின்றது. அனைத்து உயிர்களையும் பேணி காப்பவனே, தனியாக பயணிப்பவனே, அனைத்தையும் ஆள்பவனே, சூரிய தேவா, பிரஜாபதியின் மகனே, உனது கிரணங்களை விளக்கிக்கொள், உனது பேரொளியை ஒடுக்கிக் கொள்வீராக. மகிமை வாய்ந்த உனது வடிவத்தை உனதருளால் நான் காண வேண்டும். அந்த சூரியனில் இருப்பதும் நானே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்துல சுட்டி காட்டுறார். இப்ப இந்த மந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் போன மந்திரத்துல என்ன சொன்னாரு, சூரிய தேவா எனக்கு அந்த தங்க திரையை விளக்கி வழிகாட்டுன்னு கேட்கிறாரு போன மந்திரத்துல. இப்ப இந்த மந்திரத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த சூரியனில் இருப்பதும் நானே அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்காக என்ன செய்யணும்னு சூரியன் கிட்ட கேட்கிறாரு. அனைத்து உயிர்களையும் பேணி காப்பவனே, தனியாக பயணிப்பவனே, அனைத்தையும் ஆள்பவனே, சூரிய தேவா, பிரஜாபதியின் மகனே, உனது கிரணங்களை விளக்கிக்கொள், உனது பேரொளியை ஒடுக்கிக் கொள்வீராக. மகிமை வாய்ந்த உனது வடிவத்தை உனதருளால் நான் காண வேண்டும். அப்போ அந்த சூரியனில் இருப்பதும் நானே அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்ப பிரார்த்தனை பண்ணுவதும் சூரியனிடத்திலேயே, அந்த சூரியனே நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தை இங்க அவர் சொல்றார். 2 விஷயம் இங்க வந்துடுது. ஒரு பிரார்த்தனை மந்திரமாகவும் இது அமைகின்றது, அந்த பிரார்த்திக்கப்படும் பொருளாகவும் நானே இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் இங்க அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இதனுடைய ஆழமான
உட்பொருளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப உலகத்திலே மனதை கவர்ந்திருக்கக்கூடிய பொருட்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். மோட்சத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் அந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கின்ற பிரம்ம தத்துவமாக நானே இருக்கின்றேன் என்ற அறிவை உடையவனாக மாறிவிடுகின்றான். இதற்கு என்ன தேவைப்படுகின்றதுனா இறையருள் தான் தேவைப்படுகின்றது. அதற்காகவே ஒருவன் பிரார்த்திக்க வேண்டும். எல்லா உயிர்களுமே முன்வினையின்படியே செயல்படுகின்றன, துன்புறுகின்றன. ஆனால் இறைவன் நினைத்தால் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டிய காலத்தை குறைத்து ஒருவனுக்கு விரைவில் அனுபூதியை அளிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்ப இந்த ஒளிக்கு அப்பால் இருப்பது என்ன? இப்ப இந்த பிரஜாபதியின் மகனேன்னு சொல்லி அவர் வழிபாடு செய்யறது என்ன காரணம் அப்படின்னா, பிரஜாபதி யாரு? பிரம்மா. அப்ப பிரம்மாவினுடைய படைப்பில் தான் நீங்க எல்லாமே படைக்கப்பட்டிருக்கின்றது. சூரியன் முதலான அத்தனை கோள்களும் அந்த கோள்களில் வாழுகின்ற ஜீவராசிகளும் எல்லாமே படைப்பாளியாகிய பிரம்மாவின் படைப்பு. அப்ப பிரஜாபதியினுடைய படைப்பிலே வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே இப்ப பூமியில நான் பிரார்த்தனை செய்வது யாரிடத்திலே? அந்த பிரஜாபதியின் மகனான சூரியனிடத்திலே நான் வழிபாடு செய்கின்றேன். அப்படி வழிபாடு செய்கின்ற நான் என்ன கேட்கிறேன்? அந்த சூரியனில் இருப்பதும் நானே என்பதை நான் அறிவிக்க இருக்கின்றேன். அப்ப அது எப்படி அப்படிங்கிறது இங்க சொல்றதுதான் ஒளிக்கு அப்பால் இருப்பது என்ன அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்ல போறார். இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒளிக்கு அப்பால் தன்னையே கண்டதாக இந்த உபனிஷத் முனிவர் கூறுகின்றார். ஏன்னா அந்த சூரியனில் இருப்பதும் நானே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எவ்வளவோ முயற்சிகளுக்கு பிறகு, ஆன்மீக சாதனைகளுக்கு பிறகு, இறைக்காட்சிக்கு பிறகு அறுதி நிலை அனுபூதியாக இந்த முனிவர் தம்மையே காண்கிறார் அப்படின்னு நம்ம இந்த பாடல் மூலமாக, இந்த மந்திரத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன்னா அந்த சூரியனில் இருப்பதும் நானே அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அப்ப அவர் நிறைய பயிற்சிகளும் முயற்சிகளும் செய்திருக்கின்றார். ஆன்மீக சாதனைகளும் அதற்குண்டான அறுதி நிலையை அவர் அடைந்து அந்த அனுபூதியின் வாயிலாக அந்த சூரியனில் தன்னை அவர் காண்கின்றார். இப்ப இதன் பொருள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப சூரியனில் இருப்பது நானே என்ற இந்த உபனிஷத் கூறுவதில் இப்ப நான் என்பதை நாம் சாதாரணமாக நான் அப்படின்ற இந்த உடலையும் அந்த மனதையும் அபிமானித்துக் கொண்ட நானாக இங்க கருதி கொள்ளக்கூடாது. பொதுவாக நான் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன சொல்றோம்? இந்த உடல் மனம் சேர்ந்த சேர்க்கையை தான் நான் என்று நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர் இங்க சூரியனில் இருப்பதும் நானே அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னா, அந்த சாதாரண இந்த மனித உடலோ மனமோ சார்ந்த நான் அவர் சொல்றல. அப்படி இந்த சாதாரண நான் அந்த ஒளிக்கு அப்பால் இருக்க முடியாது. ஏன்னா இந்த உடல் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டாது, அதற்கு மேல வெப்பத்தை தாங்காது. அப்ப இது எப்படி சூரியனுக்கு அப்பால் போகும்? அந்த பேரொளியை எப்படி இது அடையும்? அப்ப அது சாத்தியமே இல்லை. அப்ப முனிவர் கூறுகின்ற அந்த நான் என்பது உயர்நிலை நானாகிய அந்த ஆத்மா, அந்த அறிவை பற்றி இங்க பேசுகிறார். அந்த சூரியனில் இருப்பது நானே அப்படின்னு அவர் சொல்றது தன்னை அந்த ஆத்மாவாக, அந்த அறிவாக பார்க்கின்றார். அப்படி பார்க்கிறதுனாலதான் அவர் அப்படி சொல்ல முடியுது. அந்த சூரியன் இருப்பதும் நானே அப்படின்னு அவர் சொல்ல முடியுது. அப்போ இந்த சாதாரண நான் ஒளிக்கு அப்பால் இருக்க முடியாது. ஆகவே முனிவர் கூறுகின்ற நான் என்பது உயர்நிலை நானாகிய ஆத்மா. அப்போ இவ்வாறு ஒளிக்கு அப்பால் என்ன உள்ளது என்பதை அறிய முற்பட்ட முனிவர் அந்த பொருளும் நானே என்று அனுபூதி பெறுகின்றார். அவ்வாறு அனுபூதி பெற்று வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்துவிட்ட முனிவர்களை வசந்த கால தென்றலுக்கு ஒப்பிடுகின்றார் ஸ்ரீ சங்கரர். ஸ்ரீ சங்கரர் ஆதிசங்கரர் இதை தன்னுடைய காரிகையில விளக்கம் கொடுக்கிறார். அந்த ஈசாவாசிய உபநிஷத்தினுடைய காரிகையில விளக்கம் கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அமைதியும் மகிமையும் அடைந்து விட்ட மகான்கள் இருக்கின்றார்கள். தவழ்ந்து வரும் வசந்தம் போல அவர்கள் மனித குலத்திற்கு பல நன்மைகளை செய்கின்றார்கள். இந்த சம்சார பெருங்கடலை அவர்கள் கடந்து விட்டார்கள். பிறரும் அவ்வாறே கடக்க வேண்டும் என்று துளிக்கூட தன்னலமின்றி பாடுபடுகின்றார்கள். சூரியனில் சுடுகதிர்களால் பொசுக்கப்பட்ட பூமியை நிலவின் கிரணங்கள் எப்படி குளிர்விக்கின்றதோ அது போல பிறரது துயரை களைவதற்காக இந்த ஞானிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு இங்க ஆதிசங்கரர் அவருடைய காரிகையில ஒப்பிடுறார். ஒரு ஞானியினுடைய தன்மையை ஒப்பிட்டு காட்டுகின்றார். ஏன்னா இதற்காக ஒரு ஞானி தான் அடைந்த அனுபூதி நிலையை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அந்த கருணையினாலே ஒவ்வொரு மனித உயிரினமும் அந்த மனமும் சிக்கிக்கொண்டு அல்லல் படுவதை, அவருடைய துயரை களைவதற்காக அந்த ஞானிகள் அவருடைய இயல்பாகவே இதை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அப்படின்னு சங்கரர் சொல்றார். மேலும் இந்த உபனிஷத முனிவரும் அறுதி நிலையை அடைந்த பிறகு கூட கருணை கண்களுடன் இந்த உலகை பார்க்கிறார். இந்த உபனிஷத்து ரிஷியை என்ன பண்றாருன்னா, தான் அந்த
இறுதி நிலையை, அந்த அனுபூதி நிலையை அடைந்து விட்டார். அந்த சூரியனில் இருப்பதும் நானே என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இருந்தாலும் அவர் இந்த உலகத்துக்கு சிஷ்யனுக்கு உபதேசிக்கிறார். எந்த அடிப்படையில? கருணையின் அடிப்படையில. அப்ப அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் என்னும் மாய வலையில் சிக்குண்டு மனிதர்கள் படுகின்ற துயரங்கள் அவரது கண்களில் தெரிகின்றது. எனவே அவர்களை எல்லாம் அழைத்து வாழ்க்கையை ஒருமுறை சிந்திக்குமாறு கூறுகின்றார். அந்த ரிஷி எல்லா மனிதர்களையும் கூப்பிடுறாரு. நீங்கள் படுற கஷ்டம் எனக்கு தெரியுதுப்பா, உங்களுடைய வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, உங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டு அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறார். இந்த அறியாமை சேற்றிலிருந்து விடுபட்டு அறிவொளி பெற்று அந்த ஒளிக்கும் அப்பால் உள்ள உண்மையை உணர்வதற்கு இறைவனை பிரார்த்தனை தவிர வேறு வழியே இல்லை. எனவே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அழைக்கிறார். இந்த ரிஷி அப்படி அழைக்கிறார். அப்ப அந்த பிரார்த்தனை என்னவாக இருக்கின்றது அப்படிங்கிறது இப்ப அடுத்த 17வது மந்திரத்தில சொல்ல வர்றார். வாயுர் அனிலம் அமிர்தம் அதேதம் பஸ்மாந்தம் சரீரம் ஓம் கிரதோ ஸ்மரக்ரதும் ஸ்மரக்ரதோ ஸ்மரக்ருதம் ஸ்மரா அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பு சாம்பலாகிவிடும். உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற பிராணன் எங்கும் நிறைந்த அழிவற்ற பிராணனுடன் இரண்டர கலந்துவிடும். ஓ மனமே, செய்தவற்றை நினைத்துப்பார். மனமே, இதுவரை செய்தவற்றை நினைத்துப்பார் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை மனதிற்கிட்டே வைக்கிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆன்மாவை அறிவதற்காக சூரியனிடத்துல பிரார்த்தனை பண்ணார். இப்ப மனதிடத்திலேயே பிரார்த்தனை பண்றார். இந்த உடம்பு ஒரு நாள் சாம்பலாயிடும்பா. உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற பிராணன் கூட எங்கும் நிறைந்த அழிவற்ற பிராணனுடன் கலந்துவிடும். ஆகவே மனமே, செய்தவற்றை நினைத்துப்பார். நீ இதுவரை செய்தது எல்லாம் நினைச்சுப்பார், இதுவரை செய்தவற்றை நினைத்துப்பார் அப்படின்னு 2 முறை சொல்றார். அப்ப இங்க நம்ம என்ன ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறணும்னா, நம்முடைய இந்த பிறவியினுடைய நோக்கத்தை நம்ம ஒரு லட்சியமாக எடுத்துக்கணும். எதற்காக வந்திருக்கின்றோம், இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு ரிஷிகளும் ஆசைப்படுகின்றார்கள். அதனாலதான் இந்த உபநிஷத்துகள்லாம் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம லட்சியத்தை மறந்து விட்டு மனம் போன போக்கிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப அந்த லட்சியம்ங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட அது கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆர்வமா அதை பத்தி நோக்கி முன்னேறணும் கூட என்ன ஆகுது, நாளடைவில் அது நீர்த்து போய் அது திருப்பி நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு குறைந்து போய் திருப்பி பாதை மாறி போனவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த மனதிற்கு தன்னுடைய லட்சியத்திலிருந்து மாறாமல் இருப்பதற்காக ஒரு பிரார்த்தனையை கொடுத்து, நீ இதுவரை செய்தவற்றை நினைத்துப்பார் மனமே, இதுவரை செய்தவற்றை நினைத்துப்பார் அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் ஏன் சொல்றாருன்னா, அந்த மனதிற்கு ஒரு சுய தூண்டுதல் தேவைப்படுகின்றது. அந்த மனதை, அந்த அறிவை அறிவதற்கான ஒரு சுய தூண்டுதலை கொடுத்தால்தான் அது தன்னை யார் என்றும் உணர்ந்து கொள்ளும், தன்னுடைய அறியாமையையும் தெரிந்து கொள்ளும். அப்ப எங்க சுத்தி வந்தாலும் ரிஷிகள் எங்க வந்துடுறாங்கன்னா, இறுதியில் இந்த மனதுக்கிட்ட தான் வந்தாகணும். ஏன்னா இந்த மனம் அந்த அறிவின் பிரகாசம், பேரறிவின் பிரதிபிம்பம். அப்ப இந்த பிரதிபிம்பமான மனம் என்ன பண்ணுதுன்னா, தான் அந்த அறிவாகவே பாவித்துக் கொண்டு அறியாமையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது அறிவு தான். ஆனா அது அறிவினால் நான் இருக்கின்றேன் என்பதை தெரியாமல் தன்னையே அந்த அறிவாக மாற்றிக் கொண்டதனால் வந்த பிரச்சனை இது. அப்ப அந்த மூலத்தை தெரிந்து கொண்டு அந்த மூலத்தினுடைய பிரகாசமாகத்தான் நானே இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது இருமைகளற்ற நிலையில தான் இங்க இறைவன் தரிசனமாக முடியும். அதைத்தான் இங்க இந்த உபனிஷத் ரிஷி இன்டைரக்டா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அருவக்கடவுளையும் உருவக்கடவுளையும் சேர்ந்து வழிபாடு செய்பவன் உருவக்கடவுளின் வாயிலாக மரணத்தை கடந்து அருவக்கடவுளின் வாயிலாக பிறவா பெருநிலையை அடைகின்றான் அப்படின்னு கடந்த மந்திரத்தில் சொன்னாரு. அப்ப இங்க உருவக்கடவுளாக எது இருக்கின்றது? இந்த மனசு இருக்கின்றது. அருவக்கடவுளாக இங்க எது இருக்கின்றது? அந்த அறிவு இருக்கின்றது. அப்ப நாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உருவக்கடவுளை மட்டுமே பிடித்துக் கொள்கின்றோம். இப்ப அவர் சொல்ற பாயிண்ட் இப்படி நுணுக்கமாக பார்க்கணும். இப்ப உருவக்கடவுளாக நம்ம என்ன பார்க்கிறோம்? சிவனை பிடிச்சுக்கிறோம், விஷ்ணுவை பிடிச்சுக்கிறோம், அம்பாளை பிடிச்சுக்கிறோம். அப்ப மனசு என்ன பண்ணுது? அந்த உருவத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்குது. அருவத்துக்கு திரும்ப மாட்டேங்குது. ஏன்னா அந்த உருவத்துக்கு காரணமான அருவத்தை பார்க்க மறுக்கின்றது. அதுவே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இந்த வேதாந்த பாடத்தை அறகுறையா படிச்சுட்டு உருவத்தையே விட்டு விட்டு அருவத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அருவத்துக்குள்ள போனா அங்க மனசுக்கு எதுவுமே பிடிக்க முடியாது. மனம் எதையுமே பிடிக்க முடியாத போது, நிர்மலமான மனதுல எதையுமே பிடிக்க முடியலங்கும் போது அந்த மனசு என்ன பண்ணுது? தன்னை ஒரு அகங்காரத்துக்கு அதிபதியாக மாத்திக்கிடுது. ஏன்னா அதுக்கு புரியல. உண்மையா மனசுக்கு அறிவை காட்டி கொடுத்து அந்த அறிவாகத்தான் நீ இருக்கிறான்னு சொல்றது தெரியாம தவறாக புரிந்து கொள்வதனால
அது ஒரு மாதிரி பாதை மாறி போகின்ற நிறைய பேர்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அதனால இங்க உபனிஷத்து ரிஷி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உருவமும் அருவமும் கலந்த வழிபாட்டில் இருக்கின்றவன் தான் அந்த உண்மைத்தன்மையை, அந்த பேருணர்வை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், பிறவா பெருநிலையை அடைய முடியும். வெறும் உருவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றவன் ஒரு இருளை அடைகின்றான், அருவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கின்றவனும் இருளைத்தான் அடைகின்றான் அப்படின்னு அவர் அப்படி இன்டெரக்டா நமக்கு சொல்லிட்டாரு. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சுய தூண்டுதல் என்பது இந்த மந்திரங்கள் நமது வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் நிறைய இருக்கு. ஏராளமாக இந்த சுய தூண்டுதல் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் இருக்கின்றன. அத்தகைய ஒரு மந்திரத்தினை முனிவர் இங்க நமக்கு தருகின்றார். தந்துட்டு அவர் என்ன சொல்றார்? உபனிஷதங்களை படிக்கும் போது மட்டும் இல்லாமல் இவற்றின் பொருள் உணர்ந்து படிப்பது நாம் நமது லட்சியத்தின் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்ப இங்க பொருள் உணர்வதுங்கிறது என்ன? இப்ப ஒளிக்கு அப்பால் அப்படின்னா, அப்ப ஒளின்னு அவர் எதை சொல்ல வரார் அப்படின்னு நம்ம பொருள் உணர்ந்து அதை பார்க்கணும். ஒளிக்கு அப்பால்னு மொட்டையா பார்த்தோம்னா, இப்ப ஆன்மாவிற்கு அப்பால் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒளியே நம்ம எப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆன்மாவை ஒளியாக கற்பனை செய்து வைத்திருக்கின்றோம். அது ஒரு பேரொளி, பேரறிவு, பிரகாசமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ஒளிக்கு அப்பால்னு விட நம்ம மைண்ட் எங்க சிந்தனை பண்ணோம்னா, அப்ப ஆன்மாவுக்கு அப்பால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். இங்க அவர் சொல்ற ஒளிக்கு அப்பால்ங்கிறது மனதினுடைய ஒளிக்கு அப்பால் பேசிக்கிட்டு இருக்காரு. மனமே ஒரு ஒளி வடிவமா தான் இருக்கு. ஏன்னா மனமே பிரகாசிக்குது. எதனால? அறிவினுடைய பிரகாசத்தை வாங்கிக்கிட்டு பிரகாசிக்குது. இதுக்கு நம்ம நிறைய ஓமானங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தான் உண்மையான பிரகாசம். ஆனா அதே சூரியனுடைய பிரதிபிம்பம் நீரிலே பிரகாசிக்கின்ற பொழுது அதே அளவுக்கு பிரகாசம் நீரிலே தெரிகிறது. அப்படி தெரிகின்ற பொழுது உண்மையிலேயே அந்த சூரியன் இங்க பூமிக்கு வந்துட்டாரா? பூமியில வந்து இந்த தண்ணீர் தெரிகிறாரான்னா இல்ல, அவர் அங்கதான் இருக்கிறார். ஆனா அந்த சேம் பிரகாசம், அந்த சேம் ஒளி இங்க தண்ணீரில் பிரகாசிப்பதை பார்த்து சூரியனே இங்க இருப்பது போல நாம் மயங்குகின்றது. எதனால? அந்த உபாதியாக நீரினால, அந்த நீர் இருப்பதினால அப்படி ஒரு தோற்றம் நமக்கு தெரியுது. அது மாதிரி இங்க மனம் இருப்பதினாலே நமக்கு என்ன பண்ணுது? நானே அந்த அறிவுங்கிற மாதிரி மாயையில மயங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டுறார். அதுதான் இங்க பாயிண்ட். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவனை நாடி செல்பவர்களோ அல்லது சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களோ யாரானாலும் சரி, வாழ்வின் நிலையாமையை அவ்வப்போது மனதிற்கு எடுத்து கூறுவது நல்லது. ஏன்னா மனதிற்கு அந்த வாழ்க்கையினுடைய இயலாமையை எடுத்து சொல்லணும். இதனால் வாழும் வாழ்க்கையை நினைத்து பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை என்ற உண்மை நம் மனதிற்கு புலப்பட தெரியும், புலப்பட ஆரம்பிக்கும். ஆண்டியானாலும் சரி, அரசனானாலும் சரி, அனைவரின் உடலும் ஒரு நாள் சாம்பலாகி மண்ணுடன் மண்ணாக போகத்தான் போகிறது. அப்ப இதுவரை இந்த உடம்பையும் மனதையும் இயக்கி வந்த பிராணன் கூட உடம்பிலிருந்து வெளியேறத்தான் போகின்றது. அப்ப புலன்கள் எல்லாம் ஒரு நாள் ஒடுங்கத்தான் போகின்றன. அப்ப இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை நம்மை விட்டு அகலப் போகின்றது என்ற இந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் சிந்திப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்கும் என்பதாகத்தான் இந்த மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா இந்த மந்திரத்துடைய நோக்கம் என்ன? உடம்பு சாம்பலாகிவிடும், உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற பிராணன் எங்கும் நிறைந்த அழிவற்ற பிராணனுடன் கலந்துவிடும். ஓ மனமே, செய்தவற்றை நினைத்துப்பார், மனமே இதுவரை செய்தவற்றை நினைத்துப்பார் அப்படின்னு இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இங்க பிரார்த்தனை மந்திரமாக இதை எடுத்துக்கொண்டு மனதை மேல்நிலைப்படிக்கு நாம் அழைத்து செல்ல வேண்டுமானால் மரணத்தையும் மனதிற்கு சுட்டி காட்ட வேண்டும், மரணமில்லா பெருநிலையையும் மனதிற்கு சுட்டி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனம் வந்து உயர் பரிமாணத்துக்குள்ள நுழைய முடியும். அடுத்தது 18வது மந்திரத்துல என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உபநிஷத்து வந்து மொத்தம் 18 மந்திரங்களை கொண்டது. 18வது மந்திரம், அக்னே நய சுபதா ராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வாயுனானி வித்வான் யுயோட்ய அஜ்மஜ் ஜுஹுரானம் ஏனோ பூயிஸ்டாம் தே நம உக்திம் விதேமா. இந்த மந்திரம் என்ன சொல்றதுன்னா, அக்னி தேவனை வழிபாடு செய்வதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்க வந்து சூரியனை வழிபாடு பண்ணுவதாக மந்திரம் அமைக்கப்பட்டிருந்தது. இங்க அக்னி தேவனை வழிபாடு பண்ணுவதாக மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மந்திரத்தின் பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்கு, ரகசியம் இருக்கு. அதுதான் அந்த அறிவை வழிபாடு செய்வதற்கான ரகசியம். அக்னி தேவனை வழிபாடு பண்றாரு. அக்னி தேவனே, ஒளிப்பொருளே, எங்கள் எல்லா செயல்களையும் அறிபவன் நீ. வினைப்பயனை அனுபவிப்பதற்காக எங்களை அனுபவ பாதையில் அழைத்துச் செல். எங்களை கொடிய தவறுகளிலிருந்து விலக்கு. உனக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் வணக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம் வந்து முடியுது.
இப்போ இந்த இடத்துல தம்மை அனுபவ பாதையில் அழைத்து செல்லுமாறு பிரார்த்திக்கின்றார். இந்த முனிவர் தன்னை அனுபவ பாதையில் அழைத்து செல்லுமாறு பிரார்த்தனை செய்கின்றார். யாரிடத்திலே? அக்னி தேவனிடத்திலே. அப்ப அந்த அனுபவ பாதை என்பது என்ன? இப்ப செயல்கள் தருகின்ற பலன்கள் இருக்குது இல்லையா? ஒரு செயல் நாம் செஞ்சோம்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் எப்படி இருக்கும்? நற்பலன்களாகவும் இருக்கலாம், தீய பலன்களாகவும் இருக்கலாம். அப்ப அந்த நற்பலன் தீய பலன்கிறது எப்படி? செய்கின்ற செயல் நற்செயலாக இருந்தால் நற்பலன், செய்கின்ற செயல் தீய செயலாக இருந்தால் தீய பலன். அப்ப இந்த இரண்டையும் கொடுக்கின்றன. ஒரு செயல் செய்யும் பொழுது இந்த ரெண்டுக்குமே காரணமாக அமைந்து விடுகின்றது, அந்த செயல் அமைந்து விடுகின்றது. அப்ப அதன் மூலமாக பலன்கள் வந்தால் அவைகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப அதைத்தான் நம்ம கர்மான்னு சொல்றோம். அப்ப இங்க இந்த இடத்துல இந்த பிரார்த்தனை மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, அந்த கர்மாவின் மூலமாக இதுவரை செய்துள்ள செயல்களை அறிந்த இறைவனே, இனி புதிய செயல்கள் செய்து பலன்கள் வராமல் ஏற்கனவே செய்தவற்றிற்கான பலனை அனுபவிப்பதற்காக மட்டும் எங்கள் வாழ்க்கை அமையட்டும். இங்க அவருடைய பிரார்த்தனை அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வேண்டுறார் அப்படின்னா, அக்னி தேவனே, ஒளிப்பொருளே, எங்கள் எல்லா செயல்களையும் அறிபவன் நீ, வினைப்பயனை அனுபவிப்பதற்காக எங்களை அனுபவ பாதையில் அழைத்துச் செல், எங்களை கொடிய தவறுகளிலிருந்து விலக்கு, உனக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் நமஸ்காரங்கள் அப்படிங்கிறார். இப்ப நம்ம இந்த உடம்பு எடுத்து வந்துட்டோம். காரணம் என்ன? அறியாமைதான். இப்ப நம்ம அறிவை தெரிஞ்சிட்டு இருந்தோம்னா பிறவி இருந்திருக்காது. முற்பிறவி நமக்கு எப்படி? அறியாமைதான் காரணமா இருந்திருக்கு. அப்ப நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியல, இறைவன் யாரும் தெரிந்து கொள்ள முடியல, மனதினுடைய ஆசா பாசங்களினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்ப அந்த ஆசைகள் நிறைவேறாத தன்மையில் நம்ம அந்த உடம்பை விட்டதுனால மீண்டும் நமக்கு ஒரு பிறவி கிடைச்சிருக்கு. அது மனித பிறவியாக கிடைத்திருப்பதனால இந்த மனித பிறவியின் வாயிலாக நம்முடைய முற்பிறவியினுடைய ஆசைகளை நம்ம பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த பிறவி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப முற்பிறவியினுடைய பூர்த்தி எப்படி இருக்கும்? நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் இந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு? இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. எல்லாருக்கும் இன்பம் இருக்கான்னா இருக்காது. இல்ல எல்லாருக்கும் துன்பம் இருக்கான்னா அப்படியும் இருக்காது. அந்த இன்பமும் துன்பமும் கலந்ததாகத்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏன் அப்படி இருக்கின்றது? நம்ம இடத்துல இரண்டு விதமான காரியங்களும் இருக்கின்றது. நன்மையான காரியமும் நாம் செய்கின்றோம், தீமையான காரியங்களும் செய்கின்றோம். அதன் வாயிலாக நற்பலன்களையும் நாம் அனுபவிக்கின்றோம், தீய பலன்களையும் அனுபவிக்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையிலே நமக்கு இன்பமும் வருகின்றது, துன்பமும் வருகின்றது. அப்ப அந்த இரண்டு பலன்களையும் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அப்படி கிடைத்த இந்த மனித உடலை கொண்டு நாம் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு என்ன வாய்ப்பு திறக்கப்படுகின்றது? இந்த பிறவியில மனிதன்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க இருக்குது. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிற உயரிய ஒரு பரிமாணத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அதுல மனம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அறிவாற்றலை பெற்றிருக்கின்றோம். ஏன்னா மற்ற எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு ஆற்றல் கொண்டது நம்முடைய மனித மனம், மனித புத்தி. அப்ப அப்படிப்பட்ட மனித புத்தி அந்த பேரறிவின் பிரதிபிம்பமாக இருப்பதினால அது எதை வேண்டுமானாலும் படைக்கும், எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கும், எதை வேண்டுமானாலும் அழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பொருந்திய மனதை கொண்ட நாம் அந்த மனதிற்கு தன்னுடைய உண்மை சொரூபத்தை காட்டி கொடுக்க வேண்டும். அதற்காக கொடுக்கப்பட்ட பிரத்யேக பிறவியாக இந்த மனித பிறவியை நாம் பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கணும்? இந்த மனதை, அந்த அறிவை காட்டி கொடுப்பதற்கான உயரிய பாதையிலே கொண்டு செல்வதற்கான பிரார்த்தனைகளை நாம் கர்ம காண்டத்திலே செய்கின்ற பொழுது மட்டும்தான் அந்த கர்மகாண்டத்தின் பலனாக சித்த சுத்தி உண்டாகி அந்த சித்த சுத்தியின் வாயிலாக இந்த ஆத்ம ஞானம் நமக்கு உபதேசிக்கப்படுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஆத்ம ஞான உபதேசத்தின் வாயிலாக நாம் அறிந்த உண்மை என்ன? இருப்பது இறைவன் மட்டும் தான், அந்த அறிவு மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த அறிவின் பிரதிபிம்பமாகிய இந்த மனம் என்ன பண்றது? அறியாமையிலேயே தன்னை அந்த அறிவாக பாவித்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இனி இந்த மனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த அறிவு தான் இந்த மனதின் மூலமாக இந்த உடலை கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இங்கு என் செயலாவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே இறைவா என்று அவனிடத்திலே நாம் ஈஸ்வர பிரணிதானாத்வாத் என்று ஒப்படைத்து விட்டோமேயானால் நம்முடைய இனிவரும் வாழ்க்கையை செயல் பலன்களை அனுபவிப்பதற்காக மட்டுமே அமைத்துக் கொள்வதாக அமைந்துவிடும். புதிய பாவ புண்ணியங்கள் நம்ம இடத்துல சேராமல் போய்விடும். அப்ப புதிய பாவ புண்ணியங்கள் நம்ம இடத்துல சேராமல் போகின்ற பொழுது நாம் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களை எல்லாம் இந்த பிறவின் வாயிலாக அனுபவித்து முடித்துவிட்டு பிறவா பெருநிலையை நாம் அடைந்து விடுவோம். எப்படி அடைவோம்? அதற்கு என்ன உத்தரவாதம் என்றால் இந்த ஆத்ம ஞானம் தான் உத்தரவாதம். ஏனென்றால் இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் இனி மீண்டும் பிறக்க மாட்டான்.
ஏன் பிறக்க மாட்டான்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க இருப்பது எல்லாம் இறைவன் தான், இறைவனுக்கு வேறாக எதுவும் இல்லை. அந்த பேரறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது உருவத்திலும் இருக்கின்றது, அருவத்திலும் இருக்கின்றது. அது மனமாகவும் இருக்கின்றது, அறிவாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். அது எல்லா சக்தியும் பொருந்தியது. அது இந்த உடலிலும் மனதிலும் வாயிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த புலன்களின் வாயிலாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்போ அது எதற்காகவோ இதை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றது. அப்ப அதனுடைய செயல் நடந்து கொண்டிருக்கட்டும், இங்கு என் செயலாவது ஒன்றும் இல்லை என்று தன்னை பூரண சரணாகதிக்குள்ளே அவன் ஒப்படைத்து விடுகின்றான் என்றால் அவனுக்கு உண்மை புரிந்து விடுகின்றது. இருப்பது இறைவன் மட்டுமே. அத்வைதத்தினுடைய சாராம்சம் அவனுக்கு புரிந்து விடுகின்றது. அப்போ அவன் நானே இறைவன் என்று சொல்வதை விட இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான் என்பதை சொல்ல முடியும். ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த வார்த்தை யாருக்கு உரித்தானது? மனதிற்கு உரித்தானதா? அறிவுக்கு உரித்தானது. அப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யார் சொல்லணும்? அறிவு சொல்லணும். நான் தான் பிரம்மம் அப்படின்னு அறிவு சொல்லணும். ஆனா இங்க யார் சொல்லிட்டு இருக்கிறா? மைண்ட் சொல்லிட்டு இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்ட்டு இந்த மனசு ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப கூட அகங்காரத்துல இந்த உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டிருக்கின்ற மனமானது பரோட்ச ஞானமாக இந்த பாடத்தை படித்துவிட்டு அந்த பாடத்திட்டத்தை உள்வாங்கி கொண்ட அந்த மனதின் ஏற்றி வைக்கப்பட்ட கல்வியின் வாயிலாக தன்னை பிரம்மம் என்று பாவித்துக் கொள்கின்றது. அப்பொழுதும் இந்த மனம் தன்னை பிரம்மம் என்று பாவித்துத்தான் கொள்கின்றதே தவிர அதனிடத்திலே பூரணத்துவம் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த உபநிஷத்து நமக்கு உபதேசிக்குது. அப்ப இந்த உபநிஷத்தெல்லாம் இன்டெரக்டா தான் சொல்லும். இப்ப அக்னி தேவன் இடத்துல போய் ஏன் வேண்டுது? அக்னி தேவன் இடத்துல வேண்ட வேண்டிய அவசியம் என்ன? அக்னி தேவனே ஒளி பொருளேன்னு அக்னி தேவன்கிட்ட ஏன் வேண்டுதுன்னா இன்டெரக்டா அந்த அறிவு கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. இந்த உபனிஷத் ரிஷிகள் எல்லாமே இன்டெரக்டா அந்த அறிவு கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள். ஏன்னா பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டது ஆன்மா, பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டது அறிவு. அப்ப அப்படிப்பட்ட அறிவிடத்திலே பிரார்த்தனை வைப்பதை நேரடியாக சிஷியனுக்கு உபதேசிக்காமல் ஒரு மாதிரி ரகசியத்தோடு குக்கியத்தாகத்தான் உபதேசிப்பார்கள். ஏன்னா நேரடியாக உபதேசிக்க மாட்டார்கள். அதுல நிறைய உட்பொருள்கள் பொதிந்திருக்கின்றது. அப்ப அது யாருக்கு புரியும்னா உண்மையான ரிஷிகளுக்கு புரியும். அப்ப அந்த ரிஷி அதை உபதேசிக்கும் பொழுது உண்மையான சிஷியனுக்கு அதை எடுத்து உபதேசிப்பார்கள். ஆர்வமுள்ள சிஷியனுக்கு அதை காட்டிக் கொடுப்பார்கள். அப்படி காட்டிக் கொடுக்கின்ற பொழுது இங்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனை தவிர ஏதும் இல்லை, இருப்பதெல்லாம் இறைவனே என்று தெரிந்து கொண்ட ஒரு ஞானி, ஒரு ஆத்ம ஞானி, அவன் தன்னை, அதாவது நான் மனம் நான் உடல் என்ற அந்த தத்துவத்தை இழந்து விடுகின்றான். இருப்பது இறைவனுமே என்று இறைவனுடன் இரண்டர கலந்து விடுகின்றான். இனி இருப்பதெல்லாம் இறைவனே. ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்பது நமக்கு புரிய வரும். அதுதான் இந்த உபநிஷத்தினுடைய மிகப்பெரிய ரகசியம். இதை புரிந்து கொண்டு இந்த ஆத்ம ஞான பாதையிலே நாம் மேலும் மேலும் பயணிக்க வேண்டும். மனதிற்கு அந்த பக்குவத்தை கொடுக்க வேண்டும். கொடுத்து அந்த மனதை நம்ம மேல்நிலைக்கு தூக்கிட்டு வரும்போதுதான் உண்மையாகவே இறைவனுடைய கருணையினாலே, அந்த பேரறிவினுடைய அருளினாலே அவனுடன் நாம் இரண்டர கலக்க முடியும். இல்லைன்னா நம்ம அகங்காரத்திலேயே இருந்துகிட்டு கலந்து விட்டதாக ஒரு கற்பனையிலே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்குவோம். அப்ப அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்ற மணிவாசக பெருமானுடைய அந்த பிரார்த்தனை போல இந்த உபனிஷத் மந்திரங்கள் எல்லாம் இறுதியில் பிரார்த்திக்கின்றன. அந்த அறிவிடத்திலே பிரார்த்தனை செய்வதாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இன்றைய வகுப்பை ஈசாவாசிய உபனிஷத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.